கர்மா அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போ ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கோட இருக்குங்க. ஸோ இந்த சீரிஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. 6 எபிசோட்ஸா இருக்கு. அதுல இந்த சவுத் கொரியன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒரு சில லிமிட்டடான எடிஷன்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படத்தை பிரசன்ட் பண்ணுவாங்க. சில வெப் சீரிஸும் பிரசன்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த சீரியஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட் எடுத்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ஆகா ஓகோன்னுலாம் சொல்லலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கர்மா அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுக்காகவே அவங்கள பாராட்டலாம். அப்படி என்ன புது கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சீரிஸில் ஒரு வழக்கமான ஒரு சின்ன கதையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு நபரை காட்டுவாங்க. ஸோ அவரை நம்ம ஹீரோனே வச்சுக்கலாம். ஸோ ஹீரோக்கு வந்து 500 மில்லியனுக்கு மேலே கடன் இருக்கு. ஸோ கடன்காரன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னும் 30 நாளில் நீ வந்து கடனை செட்டில் பண்ணலன்னா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே விற்று நான் அந்த காசை ஆக்கிக்கிட்டு உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு அனுப்பி விட்றாப்ல. இந்த 500 மில்லியனை 30 நாளுக்குள்ள எப்படா ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவரோட அப்பா வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனாரு அப்படின்னா தன்னோட பையனுக்கு தான் அந்த அமௌண்ட் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியும் பத்திரம் இருக்கிறத பார்த்துட்டாப்ல. இதனால அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு அவரே ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆள்கிட்ட இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக இறந்து போன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ண கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இப்படி ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணும்போது இதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வர போறாங்க, அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் முட்டி மோதி கடைசி யாரெல்லாம் உயிரோடு இருக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸோட அந்த கிளைமேக்ஸே. சீரியஸ்லி சொல்லணும் அப்படின்னா இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் இந்த கதை தான் நான் சொல்லுவேன். இதை தாண்டி வந்து ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ பேனனாக தான் இருக்கும். 6 எபிசோடா இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்து போகிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப மெதுவாக போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எனக்கு அந்த ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கதை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரியஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இந்த சீரியஸில் ஒரு சில கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸ் இல்லை, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்டு மேன ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா, அவர் இந்த இதுலையுமே பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு. தென் BMW வச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்டர், ஸோ அவரை வச்சு வரக்கூடிய போர்ஷன்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவியா ஒரு இன்னசென்ட் மாதிரி இருப்பார். ஆனால் ஒரே ஒரு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஒரு கொடுப்பாங்க பாருங்க அந்த கேரக்டர் வச்சு. அதை வச்சுலாம் சூப்பரான ஒரு சீன் எடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு கதை மாதிரி வந்து ரன் ஆகும். அது எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீரியஸில் மட்டுமே தனித்தனியான ஒரு கேரக்டர்ஸாக தனியாக பாராட்டலாம். அந்த அளவுக்கு கேரக்டர் ரைட்டிங் நல்ல டெப்த்தாக ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான சீரியஸ். இந்த சீரியஸே பார்க்கும்போது எப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படியே முடியும். அதாவது இந்த பாம்பு தாவாலே தான் கடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி இருக்கும். இது கதையில யாரெல்லாமோ உள்ள வருவாங்க, யாரெல்லாமோ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு சாவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அசால்ட்டா வந்து ஒவ்வொருத்தருக்கும் 30 மில்லியன் 40 மில்லியன் என்னெல்லாமோ சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிட்டு சாவறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நடக்குமான்னு தெரில. ஆனால் இந்த சீரியஸ்ல கண்டிப்பாக அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓவராலாக ஒரு ஒர்த் டு வாட்சபிளான ஒரு சீரியஸ் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வயலன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.